இப்போ ப்ரொஃபஷனல் செல் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிரிவாக நம்ம ஆரம்பிச்ச உடனே நம்ம வந்து பொசிஷன் பண்ணிட்டோம். அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ப்ரொஃபஷனல் செல் ஸ்டேட் கன்வீனராக அப்பாயிண்ட் பண்றாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், செப்டம்பர் 22 ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா நடக்குது. அதுக்கப்புறமாக ஹெட் குவார்டர்ஸ் அனைத்து டெல்லியிலிருந்து ஒரு ஸ்டேட்லயும் ஒரு 10 பேர் ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. நம்ம ஸ்டேட்ல கூட தமிழ்நாடுல இருந்து கருநாகராஜன் அவர்கள் தலைமையில ஒரு 3-4 பேர் முக்கியமாக ரெப்ரசன்டேட்டிவா இருந்தேன். அதில் நானும் இருக்கேன். அதுக்கப்புறமாக செப்டம்பர் 22 லான்ச்சிங் வருது. இது ஜிஎஸ்டி சம்பந்தமாக தமிழ்நாடுல தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது கட்சி சார்பா இல்லாம ஒரு பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாரத பிரதமருக்கும் நிதியமைச்சர் அவர்களுக்கும் நம்ம ஒரு நன்றி தெரிவிக்கிற விதமாக நம்ம சென்னையில மியூசிக் அகாடமியில ஒரு 1500 பேர் வந்தாங்க. அனைத்து பெரிய நிர்வாகத்தோட தலைவர்கள், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுக்கப்புறம் நீங்க சில பேர் யூடியூப்ல கேட்டிருப்பீங்க நம்மளுடைய ட்ரேடர்ஸ், ஆல் இந்தியா தமிழ் ட்ரேடர்ஸ் உடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் விக்ரமராஜா அவர்கள், அவர் கூட இந்த மீட்டிங்ல வந்து அவர் வந்து வேற ஒரு சித்தாந்தத்தை சேர்ந்தவர்களாக தெரியப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஒரு பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்து அங்க மேடையில் வந்து பேசினாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நிதியமைச்சரை பார்த்து நன்றி தெரிவித்து, முக்கியமாக நாங்க ஒரு பெரிய மீட்டிங் உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து ஒரு சாதாரண ரிஃபார்ம்ஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய இந்தியாவே ஒரு இருக்கிற நம்ம 4th பொசிஷன்ல இருந்து 3வது இடத்துல குளோபல் லெவல்ல 3வது இடத்தும் அடுத்தது 2வது இடத்துக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு பெரிய ரெவல்யூஷன். இது வந்து ரிஃபார்ம்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம புக்கு பேர் கூட ரிஃபார்ம்ஸ் போட்டிருக்கோம். அது ரெவல்யூஷன் தான். அந்த மிகப்பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவித்து நாங்களும் ஒரு படம் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி நிதியமைச்சர் வராங்க. இந்த கொடிசியாவோட இதுல ஒரு இடத்துல விக்ரமராஜா அவர்கள் நன்றி தெரிவித்து அந்த ட்ரேடர்ஸ் பேரவை, தமிழ்நாடு ட்ரேடர்ஸ் பேரவை சார்பாக ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ண இருக்கிறாங்க. அதாவது ஜிஎஸ்டி சம்பந்தமாக அப்படியே போயிட்டே இருக்கும்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக ப்ரொஃபஷனல் செல்ல ஒரே வாரத்தில் நம்ம இந்த புக்கை கம்பைல் பண்ணணும். இந்த புக்கை வந்து சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்ல எடுத்து அப்படியே போட்டு அப்படி கிடையாது. இதுல நீங்க முக்கியமாக நீங்க பார்க்கணும், இது 3 பிரிவுல நம்ம இந்த புக்கை வந்து பிரிச்சு கொடுத்துருக்கோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா பகுதி 1ல இந்த ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சுருக்கமாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 2வது பார்ட் அந்த பேஜ் 27 தமிழ் புக்ல பேஜ் 27 ரொம்ப முக்கியம். பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஊருக்கும் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம் சம்பந்தமாக ஒரு ஊர்லயும் என்ன இம்பாக்ட் அப்படின்றத நம்ம ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்க பாத்துப்பீங்க நடு காலத்துக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க பாப்பீங்க. திருப்பூர்ல இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மூலமாக என்ன விசேஷ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம். காஞ்சிபுரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, அது மாதிரி வரிசையா ஒரு ஊர்லயும் நீங்க வந்து உங்களுக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க. சில திருச்சி, மணப்பாறை, முறுக்குக்கெல்லாம் வந்து வரி கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஊருக்கு என்ன விஷயம் நீங்க நடந்திருக்கு ரிஃபார்ம்ஸ்ல. சாதாரணமா பெனிஃபிட் தமிழ்நாடுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா எந்த மாவட்டத்துக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம போட்டு கொடுத்தோம். அதே மாதிரி பேஜ் 51ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வைஸ் அண்ட் விவசாயிகளுக்கு என்ன பயன், வாகனங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து வரி கம்மியா இருக்கு அப்படின்ற விவரத்தை கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருக்கும் இந்த புக் கொடுத்தது. நிதியமைச்சர் வந்து அந்த மியூசிக் அகாடமி ப்ரோக்ராம்ல இது ரிலீஸ் பண்ணி இந்த புக்கை நீங்க நெட்ல பாத்துருப்பீங்க. இந்த புக்கை காமிச்சு 1500 பேருக்கு சொன்னாங்க இந்த புக்கை எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபர்ஸ்ட் புக்கை வந்து பெற்றவர் வந்து ஐஐடியோட டைரக்டர் காமகோடி அவர்கள் இதை பெற்றுக்கொண்டு வந்து ப்ரொஃபஷனல் செல் அப்படின்னாலே இப்போ வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஜிஎஸ்டி சம்பந்தமாக நம்ம புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியே நம்ம ப்ரொஃபஷனல் செல் சார்பாக ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் செல்லாம் என்ன அப்படின்றது ஒரு தெரியறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் தெரியணும் இல்லையா. இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கட்சியில வந்து மருத்துவர் அணி அப்படின்னு இருக்கு, லீகல் செல் அப்படின்னு இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனுக்கும் ஒரு செல் இருக்கு. இப்போ கூட சார் சொன்னாங்க, நான் முன்னாடி லீகல் விங்ல இருந்தேன், இந்த சில பேர் கூட முன்னாடி லீகல் விங்ல இருந்திருக்காங்க.
நம்ம வந்து பேசிக்கலி நான் வந்து ஒரு பிராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஐ எம் ஆடிட்டர். நான் வந்து நேட்டிவ் ஆஃப் திருடமுத்தூர், கும்பகோணம். இதெல்லாம் படிச்சது எல்லாம் சென்னை தான். சென்னையில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து போன இதுல வந்து சிந்தனையாளர் பிரிவோடைய மாநில துணைத் தலைவராக இருந்தேன். என்னுடைய தலைவர் திரு அஸ்ட்ராலஜர் செல்வி அவர்கள், நீங்க பார்த்துருப்பீங்க. அவர் கண்டிப்பாகவே வந்து இந்த ஒரு பிரிவுகளுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 months தான் நம்ம அனைவருமே வந்து ஃபீல் பண்ண முடியுது. முன்னாடி நானே வந்து சிந்தனையாளர் பிரிவு இருக்கும்போது கூட மாவட்ட லெவல்ல பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் ஒரு டிஸ்கனெக்ட் ஆகுது, அது இருந்தது. யார் யாரு என்னன்றது தெரியாது. பட் இப்போ வந்து எனக்கு டாஸ்கே கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில நான் வந்து அடுத்தது திருநெல்வேலியில கன்னியாகுமரி கோட்டத்துக்கு மீட்டிங் வச்சிருக்கேன் நாளைக்கு. இன்னைக்கு நைட்டு வந்து கேடி ராமன்ஜி கால் பண்றாரு, எவ்வளவு பேர் வந்தாங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்லாம் வந்தாங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்க என்னன்னு சொல்லி டெய்லியும் வந்து நான் இப்படி உங்களுக்கு என்ன டெய்லி மெசேஜ் போட்டுட்டே இருக்காரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதோட 3 மடங்கு எனக்கும் ஃபாலோ அப் இருக்கு. இது மாதிரி கண்டிப்பாக ஃபாலோ அப் இருந்தாதான் நம்மளும் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கண்டிப்பாக உணர்ந்து செயல்பட முடியாது. சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் செல், தொழில்துறை வல்லுநர் பிரிவு அப்படின்றது வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து அண்ணாமலைஜி அவர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தேன். அதாவது நிறைய இந்த தமிழ்நாடு டயலாக்ஸ் அப்படின்னா லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னா சிந்தனையாளர் பிரிவில் இருக்கும்போது ஒரு பெரிய தாஜ் ஹோட்டல்ல, அதாவது சொசைட்டிலேயே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து பெரிய சாய் தீபக், தேஜஸ்வி சூர்யா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணோம். அப்போ வந்து அண்ணாமலைஜி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தேன். அவர் வந்து ஸ்டேட் பிரசிடென்டா இருந்துச்சு. அது மாதிரி ஆடிட்டர்ஸுக்கும் வந்து ஒரு தனி நீங்க வந்து அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்திருந்தேன் அவருக்கு. அப்போ அதுக்கப்புறமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜா ப்ராசஸ் ஆகும்போது இந்த வாட்டி பார்த்தோம்னா நாட் ஜஸ்ட் ஒன்லி இன் தமிழ்நாடு, நேஷனல் லெவல்லே பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி எக்கனாமிக் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அது தவிர்த்து இண்டஸ்ட்ரியல் செல்லுன்னு ஒண்ணு இருக்கு. ஆடிட்டர் செல் அப்படின்றது ஒரு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இங்கேயும் இருப்பாங்க சில பேர், அங்கேயும் இருப்பாங்க. அப்படிங்கிற போது இன்ஜினியருக்குன்னு ஒரு தனி பிரிவு நம்மளது இல்ல. இப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரொஃபஷன், நம்ம லீகல் விங் தனியா இருக்கு, டாக்டர்ஸ் விங் தனியா இருக்கு. தவிர்த்து நம்ம இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட் இல்லையா. அதாவது ஒரு காரியத்தை எக்ஸ்பர்ட் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து ஃபினான்ஸ், அக்கவுண்ட்ஸ், டாக்ஸேஷன் எடுத்தோம் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எக்ஸ்பர்ட் சொல்றோம். இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஆஸ்பெக்ட்ஸ் டாக்டர், லீகல் அட்வொகேட், இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் இன் பர்டிகுலர் டொமைன் அப்படின்ற ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும் போது இதுல வந்து ஏன் இன்ஜினியருக்கு தனி டிவிஷன் இல்லை, அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டுக்கு தனி டிவிஷன் இல்லை, அது மாதிரியான கேள்விகள்லாம் வரும்னு சொல்லி அனைவரையும் ஒருங்கிணைத்து நம்ம ப்ரொஃபஷனல் செல் அப்படின்னு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு தான் தமிழ்நாடுல மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியால பிஜேபி இந்த வாட்டி ப்ரொஃபஷனல் செல்லுன்றத ஒரு முக்கியமான லிஸ்ட். அதாவது எல்லா ஸ்டேட்டுக்குமே டெல்லியில இருந்து எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும்னா ஒரு 30 பிரிவு நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருப்போம். அதுல ஒரு 20 பிரிவை மட்டும் அவங்களே குறிப்பிட்டுருவாங்க, இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் ஒரு 10 பிரிவு வந்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், நீங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் லைக் திருப்பூரா, சின்ன ஊர், அதனால அவங்களுக்கு வந்து 30 பிரிவுகள் இருக்காது, 20 பிரிவுகள் தான் இருக்கும். இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் செல் அப்படின்றது உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தே நம்ம தமிழ்நாடுக்கு வந்தது. அந்த டைம்ல எனக்கு தெரியாது. நான் வந்து சரி இந்த எக்கனாமிக் செல்ல ஏதாவது நம்ம சார்ட்டர்ட் வந்தா இருக்கும், ஏதாவது வரும் பார்த்தோம். பட் உண்மையாகவே இந்த ப்ரொஃபஷனல் செல் அப்படின்றது எனக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். அவங்க நாமினேட் பண்ணதுக்கு நானும் இந்த தருணத்துல நம்மளுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் நைனா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து யோசிக்கும் போது தான் தெரியுது, நம்ம ஆடிட்டர் பிரிவுனாலும் நம்மளுக்கு வந்து ஆடிட்டர் மட்டுமே பாக்குற மாதிரி இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து எல்லா விதமான ப்ரொஃபஷனல்ஸையும் நம்ம இன்னைக்கு ஒருங்கிணைக்க முடியுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இது இதுல நம்மளுடைய மிஷன் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 lakh ப்ரொஃபஷனல்ஸ். இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பதவியேற்கும் போது ஒரு மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. அதுல வந்து ஒருத்தரும் அவங்களுடைய விஷன் பத்தி சொல்லும். அப்பதான் யார் யாரெல்லாம் என் டீம்ல வர போறாங்க என்ன இதுன்னு தெரியாது. இருந்துமே நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம் ஹெட் குவார்டர்ஸ்ல. அதாவது நெக்ஸ்ட் 3 years உங்களுடைய அது எல்லாருடைய டேர்ம் வந்து 3 வருஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 3 yearsல இந்த ப்ரொஃபஷனல் செல்லுடைய டார்கெட் மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ப்ரொஃபஷனல்ஸை நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. சில பேர் வந்து நம்ம வந்து உடனே மெம்பர்ஷிப் எடுத்து வராங்க. சில பேர் வந்து அவங்களுடைய கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்னால கட்சிக்குள்ள வர முடியாம இருக்கலாம். பட் ஆனா நம்மளுடைய சிந்தனையால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
அவங்களுடைய டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி அவங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட மிகப்பெரிய நோக்கம். 1,00,000 ப்ரொஃபஷனல்ஸை நம்ம 3 வருஷத்துல ஆல் ஓவர் தமிழ்நாடு கொண்டு வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய குறிக்கோள். ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கும் போது இதுல ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க, ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ், லீகல் ப்ரொஃபஷனல்ஸ். லீகல் தனியா இருந்தா கூட நம்மளும் லீகல் ஸ்பெஷலைசேஷன்லயும் நம்மளும் அதுதான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அப்படின்னா இந்த ஐடி ப்ரொஃபஷனல், சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், எம்பிஏ, அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்கன்னா ஈவன் ஒரு ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் ஆர்டிசன், அதுவும் ஒரு ப்ரொஃபஷன் தான். இது மாதிரி ப்ரொஃபஷனல் லிஸ்ட்ல போய் எழுதிட்டே போகலாம். ஒரு அட்வர்டைசிங் ப்ரொஃபஷனல், இப்போ மீடியா சார் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் வந்து எலெக்ஷனுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் உங்க ஊர்ல திருச்சியில பாத்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்றவங்க, அவங்க அனைத்துமே ப்ரொஃபஷனல் செல்லுல வரக்கூடிய நபர்கள் தான். அதனால தொழில் துறை அப்படின்றது வந்து இப்ப இண்டஸ்ட்ரியல் செல் அப்படின்றது ஒன்று இருக்கு தனியாக, மேனுஃபேக்சரிங் டிவிஷன், இந்த ட்ரேடர் செல் அப்படின்றது ஒன்று இருக்கு. அவங்களுடைய ஸ்கோப் ஒரு பிரிவுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ். கண்டிப்பாக நம்ம அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, மாவட்டத்திலிருந்து மாவட்ட தலைவர்களோ உங்களுடைய மண்டல் தலைவர்கள் அனைவரும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் அது எதுவாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம அனைவருடைய கடமை. நாளைக்கு வந்து எனக்கு சென்னையில நான் இருக்கேன், எங்களுடைய ஒரு மாவட்டத்துல நான் இருக்கிறது வந்து சென்னை ஈஸ்ட், அதுல பூத் 135 இருக்கேன் டி நகர்ல. எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு பொதுக்கூட்டம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் செல்ல வேண்டும். மாவட்டத்தில் இருந்து கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அதுக்கு பிரிவு பார்க்கல, நான் வந்து எக்கனாமிக்ஸ் நான் வந்து ப்ரொஃபஷனல் செல் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக மாவட்ட தலைவர், அந்தந்த மாவட்ட தலைவர்கள் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டும். அது தவிர்த்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு பிரிவுடைய அந்த நோக்கம், அந்த மிஷன், நம்ம எதை நோக்கி போறோமோ அதற்கும் நீங்க கண்டிப்பாக நீங்க பாடுபடணும். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய இது வந்து இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சஜஷன்ஸ் கொடுத்தா நாங்களும் அதை ஏற்றுப்போம். ஆனா நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தனி ஆபீஸ்ல ஒரு 3 பேர் ஆட்சியர் அவர்களும் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு ஆடிட்டர், அவங்களும் வந்து ப்ரொஃபஷனல் செல் வந்த அப்புறமா தான் அவங்களுக்கு எனக்கு தெரியும். டெய்லியும் அந்த ஆபீஸ்ல மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாமா என்னன்னு டெய்லி வந்து கேட்டுட்டு போவாங்க. அது மாதிரி எனக்கு ஆபீஸ்ல 2-3 பேர் இதுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். டெய்லியும் உங்களுக்கு வந்து அதாவது நீங்களா இருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி என்கேஜ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கண்டென்ட் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுல நம்மளுடைய ப்ரொஃபஷனல் செல் மெம்பர்ஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. இதுல யாராவது அந்த குரூப்ல இருக்கீங்க? ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் செல் குரூப் எவ்வளவு பேர் சேர்க்கணும்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கீங்க. அதில் நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டி சார்பாக 1 day 1 ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். ஒரு நாளைக்கு இந்த ஜிஎஸ்டி 2.0 ரிஃபார்ம்ஸ்ல இப்ப பார்த்தோம் அப்படின்னா டூத் பேஸ்ட், டூத் பவுடர், டெய்லரிங் மிஷன், இதுல வந்து பாத்தீங்கன்னா 5% இன்னைக்கு வரி, முன்னாடி 18% இருந்தது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம அதுல வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கு எனக்கு தனி டீம் இருக்கு. காங்கிரஸ் காலத்தும் போது 2 decades பிஃபோர் அதுல இருந்து ப்ரீ ஈவன் ஜிஎஸ்டி, ப்ரீ ஜிஎஸ்டி 2007 இருந்தே எவ்வளவு வரி இருந்தது, இப்போ வந்து போஸ்ட் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி வரும்போது என்ன வரி, இப்போ வந்து ஜிஎஸ்டி 2.0 என்ன வரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல 30% இருந்த வரி இன்னைக்கு 5% இருக்குன்னு ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்ல ஒரு பிக்சர்ல டெய்லி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துருந்தேன். அதுல வந்து இந்த குரூப்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாத்தீங்களா எல்லாரும்? உங்களுடைய கண்டிப்பாக மாவட்ட தலைவர் உங்களுடைய நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்ததுன்னா அதுல அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுல ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். அதாவது உங்க படத்தை போட்டு நான் வந்து கண்டென்ட் கொடுத்துடுறேன், அதை வந்து உங்க படத்தை போட்டு நீங்க உங்களுடைய கான்டாக்ட்ஸ்ல அதை ப்ரொமோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. என் படத்தை போட வேண்டாம், நான் கூட இங்க சொல்லியிருந்தேன் வரப்போது இந்த பட்டாசு இந்த ஷாக் எல்லாம் அடுத்த மீட்டிங்ல நம்ம தயவு செய்து அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு ப்ரொஃபஷனல் செல் அப்படின்றது நம்ம ஒரு முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.